name of the message is walking worthy of the Lord. கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள், அதுதான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. Now all of us know God is not a respecter of persons. நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, அல்லது மனுஷரை பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. Acts 10:34, the apostle Peter understood this, that God is no respecter of persons. அப்போஸ்தலர் 10:34 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு அப்பொழுது பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றார். That means God doesn't have special favorites. அப்படியானால் தேவன் எந்த விதத்திலும் ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மாத்திரம் பட்சமாக இருக்கிறவர் அல்ல. But in the area of calling, he has his personal reasons why he chooses certain people for certain calling. அழைப்பு என்று பார்க்கும்போது தேவன் சிலருக்கு சில அழைப்பை கொடுத்து அவருடைய சுய சித்தத்தின்படி, தம்முடைய சொந்த விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி காரியங்களை தேவன் செய்கிறார். But other than the calling, God is not a respecter of persons. ஆனால் அழைப்பின் காரியங்களை தவிர மற்ற காரியங்களிலே தேவன் பட்சபாதமே இல்லாதவர். You have to understand the God whom we serve is an amazing God. நாம் ஆராதிக்கிறதான தேவன் ஆச்சரியமான தேவன். Amazing means he's always doing amazing things. ஆச்சரியமானவர் என்று சொல்லும்போது அதிசயப்படத்தக்கதாக, வியப்படையத்தக்கதான காரியங்களை செய்கிற தேவன். And we can walk in his power every day. அவருடைய வல்லமையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும். Jesus Christ was walking in the power of God every day. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தார். You know, he was in this world as a man like you and me. உங்களையும் என்னையும் போல அவர் இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தார். Only thing is he had never sinned. We are born in sin. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அவர் பாவம் என்றால் என்ன என்றே அவருக்கு தெரியாது. நாம் பாவத்தில் பிறந்தவர்கள். But he was man. ஆனால் மனிதனாகவே தான் இருந்தார். He could be tempted. அவர் சோதனைக்குட்படக்கூடியவராக இருந்தார். He needed sleep. அவருக்கு தூக்கம் அவசியமாக இருந்தது. He was just like any other human being. மனுஷனைப் போலவே அவரும் ஒரு மனிதனாகவே இந்த பூமியில் இருந்தார். If he was God, he couldn't have been tempted. அவர் தேவனாக இந்த பூமியில் இருந்திருப்பார் என்றால் அவருக்கு சோதனைகள் வந்திருக்க முடியாது, சோதிக்கப்பட்டிருக்க முடியாது. So he was perfectly flesh. ஆகவே அவர் முழுவதுமாக மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். And he needed the anointing. அவருக்கு அபிஷேகம் அவசியமாக இருந்தது. That's why Acts 10:38, how God anointed Jesus Christ of Nazareth with the Holy Ghost and with power, who went about. ஆகவே தான் அப்போஸ்தலர் 10:38 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். So he needed the anointing. ஆகவே அவருக்கு அபிஷேகம் தேவையாக இருந்தது. In the same way, we have Apostle Paul, very powerful apostle. அதேபோல் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக வல்லமையான அப்போஸ்தலன். Apostle Peter. அப்போஸ்தலனாகிய பேதுரு. They were all walking in the power. அவர்கள் எல்லாரும் வல்லமையிலே நடந்தவர்கள். Stephen, mighty man of faith, who was doing mighty miracles. ஸ்தேவான் வல்லமையான மனிதன், அற்புதங்களை, அதாவது விசுவாசம் வல்லமையான ஒரு மனிதனாக இருந்தார், அற்புதங்களை செய்கிறவராக இருந்தார். Acts 6:8 says Stephen, full of faith and power, did mighty signs and wonders among the people. அப்போஸ்தலர் 6 வசனத்திலே பார்க்கும், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். He did great wonders and miracles among the people. ஜனங்களுக்குள் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஸ்தேவான் செய்தான். The Bible says great wonders. வேதம் சொல்லுகிறது மிகப்பெரிய, அதாவது பெரிய அற்புதங்களை அவர் செய்தார். Great wonders. பெரிய அற்புதங்கள். Look at the term, not just wonder. Wonder itself is something baffling, brother. அற்புதம் என்றாலே அது நம்மை வியப்படைய செய்யக்கூடியது. The term here used is wonder. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறதான வார்த்தை அற்புதங்கள். Generally we call arpudangal in English miracles, but here you see the King James, it says, he didn't say did great miracles, it says did great wonders. Wonders என்றால் ஆச்சரியமான காரியங்கள். அற்புதங்கள் என்றால் ஆங்கில வேதாந்தத்திலே miracles என்று இருக்கும். ஆனால் அற்புதம் இந்த இடத்துல great miracles என்று போடப்படவில்லை, great wonders என்று சொல்லும்போது ஆச்சரியமான காரியங்கள். Signs and wonders. பெரிய ஆச்சரியமான காரியங்களையும் அடையாளங்களையும் செய்தான். Now if you see all these people, Paul, Peter and Stephen, they were walking worthy of the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய பேதுரு, ஸ்தேவான் இவர்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தருக்கு பாத்திரமாய் நடந்தார்கள். Now that is what today you need. அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. If you want to be clothed with power and walk in the power of God and be moving in the power of God and be a great blessing to many. இந்த தேவனுடைய வல்லமையினால் நிரம்பி நீங்கள் இருப்பீர்களானால் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இதுதான் நமக்கு தேவை. கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பி, கர்த்தருடைய வல்லமையினால் மூடப்பட்டு, கர்த்தருடைய வல்லமையினால் அசைந்து
ஸ்தேவானை போலவும் பேதுருவை போலவும் பவுலை போலவும் இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் go to Colossians chapter 1 verse 13 who has delivered us from the power of darkness and has translated us into the kingdom of his dear son. கொலோசியர் 1:13 வசனம் அவர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினார். Now the new NIV says he hath rescued us from the dominion of darkness and brought us into the kingdom of the son he loves. இருளினுடைய அதிகாரம் இருளினுடைய ஆளுகையிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கி தான் நேசிக்கிறதான அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உள்ளே கொண்டு வந்தார் என்று இந்த மொழிபெயர்ப்பு சொல்கிறது. Now here we see a mighty work that God the Father did. பிதாவாகிய தேவன் நமக்கு செய்ததான ஒரு பெரிய காரியத்தை செயலை இங்கு பார்க்கிறோம். Who hath, look at the who hath, that means God the Father. அவர் நமக்காக, அதாவது பிதாவாகிய தேவன். What did he do? அவர் நமக்கு என்ன செய்தார்? He delivered. அவர் நம்மை விடுதலையாக்கினார். He rescued us. அவர் நம்மை தப்புவித்தார். From the dominion or authority of darkness. இருளின் அதிகாரம் அல்லது இருளின் ஆளுகையிலிருந்து அவர் நம்மை தப்புவித்தார். And brought us into the kingdom of his loving son. அவருடைய அன்பின் குமாரன், அவர் நேசிக்கிற குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு வந்தார். Now we have to understand darkness is a power operating and controlling people, keeping people under its dominion. ஆளுகை அதிகாரம் என்று சொல்லும்போது ஜனங்களை ஆட்கொண்டு அவர்கள் ஜனங்களை அதற்கு கீழாக தன்னுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக வைத்திருப்பதுதான் ஆளுகை. And as long as you are under this dominion, you are bound. அதற்கு கீழாக நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கட்டப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். You are helpless. நீங்கள் உதவியற்றவர்களாக இருப்பீர்கள். You many things you can't do of your own. அநேக காரியங்களை உங்களால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாதவர்களாக இருப்பீர்கள். You will be very often fulfilling the desires of your flesh and your mind. உங்களுடைய மனதின் எண்ணங்களையும் உங்களுடைய மாம்சம் விரும்புகிற காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்கள். So the Bible says you were delivered from that dominion, which means formerly you were also under that dominion. வேதாகமம் என்ன சொல்கிறதுனால் நீங்கள் அந்த அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், அப்படியானால் முன்பு நீங்களும் அந்த ஆளுகைக்குள்ளாக இருந்திருக்கிறீர்கள். But now you are no more under the dominion. இப்பொழுது நீங்கள் அந்த ஆளுகைக்குள்ளாக இல்லை. You have been delivered by God Almighty using his amazing mighty power. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகத்துவமான வல்லமையினாலே நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். And now you are in the kingdom of his dear son, the kingdom of love, the son who God loves. இப்பொழுதோ நீங்கள் அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், அதாவது தேவன் நேசிக்கிறதான அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். We can call the kingdom as the kingdom of love, the kingdom of power, the kingdom of might, the kingdom of care, the kingdom of victory, the kingdom of rest, and the kingdom of peace, and in that kingdom you are. இன்றைக்கு நீங்கள் அன்பின் ராஜ்யம், விடுதலையின் ராஜ்யம், சமாதானத்தின் ராஜ்யம், இளைப்பாறுதலின் ராஜ்யம், சந்தோஷத்தின் ராஜ்யம், மன நிம்மதியின் ராஜ்யம், ஆரோக்கியத்தின் ராஜ்யம் என்று நீங்கள் சொல்ல முடியும். வல்லமையின் ராஜ்யம், இப்படியாக நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். Now you are in that kingdom. இப்பொழுது நீங்கள் அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கிறீர்கள். You are no more in the kingdom of darkness. நீங்கள் இப்பொழுது இருளின் அதிகாரத்துக்குள்ளாக அந்த ராஜ்யத்துக்குள் இல்லை. Darkness is something nobody likes. இருள் என்பது ஒருவரும் விரும்பாத ஒன்று. Would you like to live in darkness? யாராவது இருளிலே இருக்க விரும்புவீர்களா? But you are living there like that. நீங்கள் இப்படி தான் வாழ்ந்தீர்கள். Today a lot of people are living, they are not even aware. இன்றைக்கு अनेகர் அப்படிதான் இருக்கிறார்கள், அறியாமல் இருக்கிறார்கள். Millions. கோடிக்கணக்கான ஜனங்கள். They don't understand that they are in the kingdom of darkness. தாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறதையே அறியாமல் வாழ்கிறார்கள். Many people are interested in going to US, some other foreign country, whether I'll get citizenship. They want to go to some other kingdom. அவர்கள் வேற தேசத்திற்கு, வேற ராஜ்யத்துக்கு போக வேண்டும், அல்லது யூரோப்பா அல்லது வேற எந்த நாடு, எந்த இடத்துக்கு போகலாம், இதன் மேல் தான் ஆர்வமாய் இருக்கிறார்கள். They are very very hungry to go. அதற்கு போக வாஞ்சியோடு இருக்கிறார்கள். Because they have understood something about that kingdom. ஏனெனில் அந்த தேசத்தை குறித்து ஏதோ கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். But whether it is US or whether it is Europe or whether it is which country, I'm telling you, the Bible says there is an invisible kingdom known as kingdom of darkness. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும், நீங்க US போனாலும் அல்லது வேற எந்த உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கு போனாலும் வேதாகமம் நமக்கு ஒன்று சொல்லுகிறது, ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யத்தினுடைய பெயர் காண முடியாத ராஜ்யம், அதுதான் இருளின் ராஜ்யம். And people all over the world are in this invisible kingdom known as the kingdom of darkness. உலகத்தில் இருக்கிறதான अनेक நபர்கள் இருளின் ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறார்கள். You were also once. நீங்களும் ஒரு காலத்தில் இருந்தீர்கள். But God the Father delivered you and he brought you into another kingdom known as the kingdom of his dear son. பிதாவாகிய தேவன் உங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி உங்களை அடுத்த ஒரு ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து விட்டார். அதன் பெயர் அன்பின் குமாரனுடைய ராஜ்யமாம். You are so excited if you become a US citizen. நீங்க US சிட்டிசனாக மாறிவிட்டீர்கள் என்றால் என்ன சந்தோஷம். But you are not excited to become a citizen of this
kingdom of his dear son. அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் உள்ளே வந்து விட்டோமே, இதிலே நாம் பிரஜையாக மாறி இருக்கிறோமே, இதை குறித்ததான எந்த விதமான பரவசமும் இல்லையே. It just doesn't make any impact for some believers. சில விசுவாசிகளுக்கு அது எந்த விதத்திலும் ஒரு உற்சாகத்தையோ மன சந்தோஷத்தையோ தருவதில்லை. Very sad. அது வேதனையான ஒரு காரியம். Very sad. இது மிகவும் வேதனைக்குரியது. Brother, we walk by faith and not by sight. சகோதரர்களே, நாம் விசுவாசத்தினால் வாழ்கிறோமே அல்லாமல் தரிசித்து நாம் நடக்கவில்லை. You're so excited when you hear things in the visible realm. If it happens, I'm US citizen, you're so happy, but you're not happy that God has made you a citizen of this amazing kingdom of his dear son. சரீர பிரகாரமான காரியங்கள் நடக்கும்போது அவ்வளவாக சந்தோஷப்படுவோம், மிகவும் களி கூறுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள், ஆவிக்குரியதான காரியங்களை குறித்து கேள்விப்படும்போது அல்லது நடந்திருக்கிறது என்று சொல்லும்போது அதை குறித்ததான மகிழ்ச்சி நமக்குள்ளாக இல்லை. அதில் இருக்கீங்க, அதை குறித்து ஒரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. You look as if you are an orphan. ஏதோ அனாதையை போல உங்களை எண்ணிக்கொள்கிறீர்கள். That's very bad, brother. அது மிகவும் வேதனையான ஒரு காரியம். Because just now God gave us a prophetical song. It says God always does great things, not small things. தேவன் அப்ப தீர்க்கதரிசனமான பாடலை தந்தார். தேவன் சிறிய காரியங்களை செய்கிறவர் அல்ல, அவர் எப்பொழுதுமே பெரிய காரியங்களை செய்கிறவர். Now why did God do this? Why did he transfer you into the kingdom of his dear son? ஏன் தேவன் நம்மை அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார்? Because if you want to experience the benefits of the new kingdom, you better understand the reason why God transferred you into the kingdom of his dear son, the kingdom of love and power and might. நீங்க அந்த அன்பின் ராஜ்யத்தினுடைய வல்லமை எல்லாவற்றையும் நீங்க ருசி பார்க்கணும்னா எதற்காக நீங்க அந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தீங்கன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். Okay, go to Colossians chapter 1 verse 10, that you might walk worthy of the Lord. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருக்கு பிரியமுண்டாக நீங்கள் அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. See, the first thing is that you may walk worthy of the Lord. முதல் காரியம் என்னவென்றால் கர்த்தருக்கு நாம் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். Why did God transfer you? எதற்காக தேவன் உங்களை வேறொரு ராஜ்யத்துக்குள்ளாக அன்பின் குமார் ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்தார்? Not that you may talk. நீங்கள் அதை குறித்து பேசுவதற்கல்ல, To walk. அங்கே நீங்க பாத்திரமாய் நடந்து கொள்ள. Walk. நடப்பதற்கு. Today a lot of people are talking. இன்றைக்கு अनेகர் பேசுகிறார்கள். Brother, if you are a talker, you will be only talking, you won't experience anything. நீங்க பேசுறவர்களாக இருந்தா பேசிட்டே இருப்பீங்க, அனுபவிக்க மாட்டீங்க. God wants you to walk. Look at that you might walk. நீங்கள் நடக்க வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார். Walk is action. நடப்பது என்று சொல்லும்போது செயலை குறிக்கிறது. Jesus was not only talking, but he was walking. இயேசு கிறிஸ்து அவர் பேசினது மாத்திரமல்ல, அவர் அதன்படி நடந்தார். Paul, Peter, Stephen were not only talking, but they were walking. அப்போஸ்தலனாகிய பேதுரு, பவுல், ஸ்தேவான் எல்லாம் பேசினது மாத்திரமல்ல, அப்படியே அவர்கள் நடந்தார்கள். They were walking worthy of the Lord. கர்த்தருக்கு பாத்திரராக நடந்து கொண்டார்கள். See, this is God's expectation of every child whom he has transferred from the kingdom of darkness into the kingdom of his dear son. தேவன் ஒவ்வொரு பிள்ளையினிடத்திலிருந்தும் தேவன் இதை எதிர்பார்க்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளையினிடத்திலும் தேவன் இதை எதிர்பார்க்கிறார். And today you are expected and supposed to walk. இன்றைக்கு நீங்கள் நடக்க வேண்டியவர்கள். தேவன் உங்களிடத்தில் இப்படியாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். You have no choice, brother. இதிலே உங்களுக்கு எந்த தெரிந்து கொள்ளுதலும் இல்லை. You have to walk. That's why you have been brought into the kingdom of his dear son. நீங்கள் நடக்கத்தான் வேண்டும், ஏனெனில் அதற்காகவே அவர் உங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். God expects you to live a life worthy of the Lord in the believer's speech, in your relationships, in your marriage, in your work, and even spiritual warfare. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திருமண வாழ்க்கை, உங்களுடைய எல்லா காரியங்களிலும் நீங்கள் தேவனுக்கு பாத்திரராக நடக்க தேவன் விரும்புகிறார். I'll repeat it again. A life worthy of the Lord in the believer's speech, விசுவாசினுடைய பேச்சில் கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு பாத்திரமான வாழ்க்கை வாழ்வது. Secondly, in your relationship. இரண்டாவது உங்களுடைய உறவுகள், உங்களுக்கு இருக்கக்கூடியதான உறவுகளிலே. Thirdly, in your marriage. மூன்றாவது உங்களுடைய திருமணத்திலே. Fourthly, in your work. நான்காவது உங்களுடைய வேலையிலே. And fifthly, even in spiritual warfare. ஐந்தாவதாக ஆவிக்குரிய யுத்தத்திலும். In all these things, God expects you to live a life worthy of the Lord in this world today. இவை எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடக்க தேவன் இன்றைக்கு உங்களிடத்தில் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். Now find out whether you are living a life worthy of this Lord in these areas, in your speech. நீங்க கண்டுபிடிங்க, இந்தந்த பகுதியிலே முக்கியமாக உங்களுடைய பேச்சிலே தேவனுக்கு பிரியமாக பாத்திரமாய் நடந்து கொண்டிருக்கிறீர்களா? Is your words reflecting that you are living a life worthy of the Lord?
உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக நீங்கள் பாத்திரமாக நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதா? Let your speech be always with grace, seasoned with salt. That's what the Bible says. உங்களுடைய பேச்சானது எப்பொழுதும் உப்பால் சாரமேறினதாயும் கிருபை பொருந்தினதாயும் இருப்பதாக என்று வசனம் சொல்கிறது. அவ்வாறாக உங்களுடைய பேச்சு இருக்கிறதா? See, your speech should be always with grace. வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் இருக்க வேண்டும். Always. Colossians chapter 4 verse 6. Let your speech be always with grace. உங்களுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் இருப்பதாக கொலோசியர் 4:6. See, always. எப்பொழுதும். Always with what? எப்பொழுதும் அது எப்படி இருக்க வேண்டும்? With grace. கிருபை பொருந்தினதாய். Secondly, it should be seasoned with salt. இரண்டாவதாக அது உப்பால் சாரமேறினதாய் இருக்க வேண்டும். Now this is one example of walking worthy of the Lord through your speech. உங்கள் பேச்சிலே கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரராய் நடக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு வசனமாம், இது ஒரு அடையாளமாம். Today if you take some believers, sometimes you'll see the voice is very gruff. Sometimes it has got a different tenor. சில வேளையிலே சில விசுவாசிகளுடைய வார்த்தைகளை பார்த்தால் அவர்களுடைய பேச்சு அவங்களுடைய எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது. முரட்டுத்தனமா இருக்கும். ஒரு மாதிரி அந்த டெனரே, அந்த பேச்சில டெனரே, what do you call that in Tamil? முரட்டுத்தனமாக அந்த தன்மை, அந்த பேசுகிறதான tenor, you know, அதனுடைய அது ஒரு மாதிரி இருக்கும். அந்த சத்தமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். But when things are going on well, it looks as if it's full of grace. ஆனா எல்லாம் நன்றாக நடக்கும்போது கிருபை பொருந்தினதாக இருக்கும். But the Bible says always those who are transferred into the kingdom of his dear son, their speech should be always at all times with grace and seasoned with salt. எப்பொழுதும் என்று சொல்லும் பொழுது யாரெல்லாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தை எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் அவருடைய பேச்சு உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும். You know, if anything which is seasoned with salt has taste. உப்பால சாரமேற்றப்பட்ட எதுவுமே ருசி உள்ளதாக இருக்கும். That's why we season food with salt. ஆகவே தான் உணவிலே நாம் உப்பை சேர்க்கிறோம். Salt also protects the food from being spoiled. அது மாத்திரமல்ல அந்த உணவு கெட்டு போகாமல் உப்பு பாதுகாக்கிறது. So in the same way your word should have taste. அதேபோல உங்களுடைய வார்த்தைகள் ருசி உள்ளதாக இருக்க வேண்டும். That is the meaning of walking a life worthy of the Lord in your speech. நம்முடைய வார்த்தையின் மூலமாக இப்படி வாழும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமாக பாத்திரராய் நடந்து கொள்ள முடியும். Secondly, in your relationships, இரண்டாவது உங்கள் உறவுகளிலே you should be completely humble and gentle. நீங்கள் முழுவதும் தாழ்மை உள்ளவர்களாக ஒரு மென்மையான தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். There should not be any pride suddenly coming up inside you. உங்களுக்குள்ளாக இருந்த அந்த பெருமை வெளியே வரக்கூடாது. That's not good. அது நல்லதல்ல. Because if you do so, then you will spoil your relationships with not only with man but also with God. பெருமை வெளியில வரும் என்றால் உங்களுடைய உறவுகளை நீங்கள் தேவனோடு மாத்திரமல்ல மனுஷனோடும் கெடுத்துக் கொள்வீர்கள். It's very very careful because God expects us to be completely humble. நாம் முழுவதும் தாழ்மை உள்ளவர்களாக பணிவானவர்களாக நாம் இருக்க தேவன் விரும்புகிறார். And then we have to be gentle. அடுத்ததாக நாம் நல்ல ஒரு மென்மையான ஒரு குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You know, those who walk worthy of the Lord, the Holy Spirit works inside them and makes them gentle. கர்த்தருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறவர்கள் விரும்புகிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து அவர்களுடைய குணங்களை மாற்றுகிறார். I remember the testimony of a sister who had a husband who used to beat her every day because he used to drink and come, and every day he goes out of his senses, so he was beating his wife. எனக்கு ஒரு சகோதரியினுடைய சாட்சி நினைவுக்கு வருகிறது. அவருடைய கணவன் அன்னதினமும் குடித்து விட்டு வந்து அடித்து மிகவும் ஒரு கொடுமைப்படுத்தக்கூடியதான நபராக இருந்தார். So it was a very horrible marriage. அவங்க திருமணமே ஒரு பெரும் வேதனையாக இருந்தது. Though this sister was a believer, good believer, it was very tough. He doesn't seem to change. இந்த சகோதரி நல்ல ஒரு விசுவாசி தான், ஆனாலும் அந்த கணவன் மாறுகிறதை போல தெரியவில்லை. One day the Lord touched this brother as a result of the sister's prayer. I don't know, naturally she should have prayed, but God touched this man and he was born again. ஒரு நாளிலே நிச்சயமாக அந்த சகோதரி ஜெபித்திருப்பார்கள். அவருடைய ஜெபத்திற்கு உத்தரவாக பதிலாக தேவன் அந்த கணவனை தொட்டார், ரட்சித்தார், முழுவதும் மாறினார். And you know, as time passed, காலங்கள் போக போக it became reverse.
தலைகளாய் மாறிவிட்டது. This husband became so gentle and meek. இந்த கணவன் மிகவும் ஒரு பொறுமை உள்ளவராக, மிகவும் ஒரு நல்ல மென்மையான குணமுடையவராக மாறிவிட்டார். And this sister only was trying to boss over him. இந்த சகோதரி அவங்களை மிரட்டக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது. This man was so quiet and calm. அவர் அந்த கணவன் அவ்வளவு அமைதலாக பொறுமை உள்ளவராக நல்ல ஒரு குணமுடையவராக மாறிவிட்டார். See, God changed a drunkard, a wife beater, into a gentle, meek person. எப்படிப்பட்டதான கணவன், குடிக்கிறதான கணவன், மனைவியை அடிக்கிறதான கணவன், அப்படிப்பட்டதான ஒரு மனுஷனை சாந்தமுள்ள ஒரு பணிவான ஒரு நல்ல குணமுள்ள கணவனாக தேவன் மாற்றினார். Why? ஏன்? This man was walking worthy of the Lord in his relationships, and also I told you the third point, in his marriage. அதற்கு காரணம் என்னவென்றால் மனிதன் கர்த்தருக்கு முன்பதாக பாத்திரராயும் அடுத்து தன்னுடைய திருமண உறவிலே ஒழுங்காயும் அவர் நடந்து கொண்டார். See, Holy Spirit is working inside us every day. ஒவ்வொரு நாளும் தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். The Holy Spirit which worked in that brother and changed him totally, not only made him stop his drinking, but changed his nature, can also do the same thing to you and make you partaker of his divine nature. அதே ஆவியானவர், எந்த ஆவியானவர் அவருக்குள்ளாக கிரியை செய்து அவருடைய குடியை நிறுத்தினது மாத்திரமல்ல, அவருடைய தன்மைகளையும் மாற்றினாரோ அதே தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளாகவும் கிரியை செய்து உங்களையும் தெய்வீக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக மாற்றுவார். We have to allow the Holy Spirit to work, brother. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்ய நாம் இடம் கொடுக்க வேண்டும். You can't say Holy Spirit is not working. ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்யவில்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது. You should only say, I am not allowing the Holy Spirit to work in my personal life, in my way of behavior, in my relationships. நீங்க இப்படி தான் சொல்லிக் கொள்ள வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட உறவுகளிலே எனக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்வதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை, அப்படிதான் நீங்க சொல்ல வேண்டும். The next thing, a life worthy of the Lord in your work. இரண்டாவதாக கர்த்தருக்கு நாம் எந்த காரியத்திலே பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும்? வேலையில, உங்க வேலையில் தான். There also you have to live life worthy of the Lord, brother. உங்களுடைய வேலைகளிலே, வேலை செய்யும் இடத்தில், வேலையிலே நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரமாய் நடக்க வேண்டும். God is watching you when you are working. நீங்கள் வேலை செய்யும் பொழுது தேவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். Don't think God is not watching you when you go to office. சிலர் நினைக்கிறாங்க வேலைக்கு போகும் பொழுது தேவன் தங்களை கவனிப்பது இல்லை என்று. Whatsoever you do, do all things as unto the Lord and not unto men. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கு என்று செய்யாமல் தேவனுக்கு என்று செய்யுங்கள். That's what the scripture says. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. Whatsoever you do, whether you do work or whatever you do, do it as unto the Lord, not as unto men. நீங்கள் எதை செய்தாலும், வேலை செய்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும் மனுஷனுக்காக அதை செய்யாமல் தேவனுக்கு என்று செய்யுங்கள். Don't expect man to watch you. மனுஷர்கள் உங்களை எப்பொழுதும் கவனித்துக் கொண்டிருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள். See that Colossians 3:23, and whatsoever you do, do it heartily as to the Lord and not unto men. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். Because you serve the Lord Christ. ஏனெனில் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறோம். So today, child of God, some people work in the office because somebody is watching them. I'm telling you, whether somebody is watching you or not, God is watching you. நான் சிலர் நினைக்கிறாங்க என்னை வேலையில் இருக்கிறதான ஆட்கள் தங்களை பார்க்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் வேலை செய்யலாம். அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ கர்த்தர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். And he is watching you so that you may receive rewards. நீங்கள் பிரதிபலனை பெறும்படிக்கு அவர் உங்களை கவனிக்கிறார். He is watching you whether you are living a life worthy of the Lord in your work. உங்களுடைய வேலையிலே நீங்கள் பிரதிபலனை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தானா என்று தேவன் கவனிக்கிறார். And also when you do work for the Lord, you should be doing it with all your might, because when you do it for the Lord, do it with all your strength and might. அதே போல கர்த்தருக்கு நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய வேலைகளிலே உங்கள் முழு மனதோடும் உங்கள் முழு பலத்தோடும் செய்ய வேண்டும். ஏனெனில் நீங்கள் அதை கர்த்தருக்காக செய்கிறீர்கள். You know, some people are not much interested in doing something for God. சிலரை நான் பார்த்திருக்கிறேன். அநேகருக்கு அதிலே விருப்பம் கிடையாது. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, கர்த்தருக்கென்று வேலைகளை செய்வதற்கு சிலருக்கு மனமில்லை, விருப்பமில்லை. It just doesn't come in their genes. அவங்களுடைய அந்த ஜீன்ஸ்லயே இல்ல. Only their family. அவங்களுக்கு எல்லாம் குடும்பம். Only the stomach. தாங்க வயிறு தான். Always self. எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு எங்களுக்கு அப்படிதான். Even if the church work is there,
they are not bothered. Let somebody else do. That's not my problem. Somebody will do. I'll just go get the anointing. That is my job. God has called me to receive the anointing. Brother, if somebody didn't sacrifice, then the place will not be clean. How many of you know that? சிலருக்கு சபையிலே என்ன வேலை இருந்தாலும் அதெல்லாம் நான்லாம் இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். நான் சபைக்கு போனால் அபிஷேகம் பெற்றுக்கொள்வேன். நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த இடத்தை ஒருத்தர் சுத்தம் பண்ணலனா எப்படி பெற முடியும்? ஒருவர் அதற்காக வேலை செய்கிறார்கள். Somebody has to sacrifice, brother. யாரோ ஒருவர் அதற்காக தியாகம் பண்ணுகிறார்கள். But somehow it doesn't come into the minds of people. ஆனால் இதெல்லாம் அநேகர் சிந்திப்பதும் இல்லை, அவர்கள் மனதிற்கு வருவதும் இல்லை. They don't understand. Go to Colossians 3:24. Knowing that of the Lord you shall receive the reward. கொலோசியர் 3:23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து. See, always you will receive a reward, even if you give a glass of water, a cup of water in the name of Jesus, you will not lose your reward. நீங்க கர்த்தருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கான பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்க எதையுமே இழப்பதில்லை. So always remember this. You have to walk worthy of the Lord. ஆகவே நாம் இதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் வாழும்போது கர்த்தருக்கு முன்பதாக அவருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நாம் நடக்க வேண்டும். Secondly, Colossians chapter 1, pleasing him in everything that you do. கொலோசியர் 1:10 நாம் எல்லாவற்றிலும் நாம் அவருக்கு பிரியமுண்டாக பாத்திரமாய் நாம் வாழ வேண்டும். That's what NIV says, so that you may live a life worthy of the Lord and please him in every way. கர்த்தரை நாம் எல்லா விதத்திலும் பிரியப்படுத்த வேண்டும். See, every way, that's the second thing. Please him in every way. தேவனை நாம் எல்லா விதத்திலும் பிரியப்படுத்த வேண்டும். That's the meaning of walking a life worthy of the Lord. அதற்கு பெயர் தான் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்வது. Pleasing him in every way. அவருக்கு பிரியமாக நடப்பது. And then he says being fruitful in every good work. எல்லா கிரியைகளிலும் அதாவது சகலவித நற்கிரியைகளுமாய கனிகளை நாம் தர வேண்டும். What, pastor? I thought there is no work in the New Testament. என்ன பாஸ்டர், புதிய ஏற்பாட்டில் எனக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நினைச்சனே. But here Paul is saying being fruitful in every good work. இங்கே பவுல் சொல்லுகிறார் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை நீங்கள் தந்து. In other words, you have a work known as good work. உங்களுக்கு வேலை இருக்கிறது, அது என்னவென்றால் நற்கிரியைகள். And the Bible calls here as every good work. எப்படிப்பட்ட நற்கிரியைகள்? சகலவித நற்கிரியைகள். Now what's the meaning of good work? நற்கிரியைகள் என்றால் என்ன? Good work, as the term implies, refers to good and not evil or bad. நற்கிரியைகள் என்றால் அந்த வார்த்தையிலே நமக்கு தெரியுது, அதில் தீங்கு இல்லை, பொல்லாங்கு இல்லை, நல்ல கிரியைகள். Good work is something which brings joy, peace, rest and blessing to others, and also it brings glory to God. நற்கிரியைகள் என்று சொல்வது மற்ற நபர்களுக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, அது தேவனுக்கு முன்பதாக பிரியமாகவும் இருக்கிறது. I repeat it again. Good work means is something which brings joy, peace, rest and blessing to others, and also brings glory to God. நற்கிரியைகள் என்று சொல்வது மற்றவர்களுக்கு அது இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாக அது பிரியமாயும் இருக்கிறது. So we have to be full of good works. ஆகவே நாம் நற்கிரியைகளில் நிரம்பினவர்களாய் நாம் இருக்க வேண்டும். We should be fruitful in every good work. நாம் எல்லா சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை நாம் தர வேண்டும். Another meaning for good work is good works is the work done on behalf of others and not for self. நற்கிரியைகள் என்பதற்கு அடுத்த ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்காகவே செய்கிற காரியங்கள் அல்ல, மற்றவர்களுடைய நன்மைக்காக. Only when you do for others, then it is called as good work. மற்றவர்களுக்காக நீங்கள் செய்கிறதான அந்த கிரியைகள், நல்ல கிரியைகளுக்கு பெயர் தான் நற்கிரியைகள். If you eat food, that is not good work. நீங்களே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அது நற்கிரியைகள் அல்ல. You may call it good work. Okay, good work. That is necessary for living. But good work is something which you do for others, brother. நற்கிரியைகள் என்பது ஆகாரம், உணவு என்பதெல்லாம் நமக்கு தேவைதான். I just gave an example. உதாரணம் சொன்னேன், சாப்பிட்றது நல்ல வேலை தான், ஆனால் அந்த வேலையை சொல்ல. Good work means how people are blessed, how people are benefited. நற்கிரியைகள் என்று சொல்வது மற்றவர்களுக்கு எப்படி நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், எப்படி அவர்களுக்கு பிரயோஜனமாக நாம் இருக்க முடியும். So that is why God chose you, transferred you from the kingdom of darkness to the kingdom of His beloved son, so that you may be fruitful in every good work and walk worthy of the Lord. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடக்கும்படிக்கு தான் தேவன் உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். I'll give you some examples of good work. Go to Colossians chapter 4 verse 12. Epaphras, who is one of you, a servant of Christ, saluteth you,
always laboring fervently for you in prayers, that you may stand perfect and complete in all the will of God. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலோசே 4:12 வசனத்திலே எப்பப்பிரவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். Now here we find an example of good work. Epaphras was doing a good work here. இந்த இடத்துல நான் அருமையான ஒரு உதாரணம் எடுத்துக்காட்டை பார்க்கிறோம். எப்பாப்ரா நற்கிரியைகள் செய்கிறவராக இருந்தார். What good work was he doing? அவர் செய்த நற்கிரியைகள் என்ன? He was laboring fervently in prayers for the believers. சபையில் உள்ளதான விசுவாசிகளுக்காக அவர் போராடி ஜெபித்துக் கொண்டிருந்தார். See, for you, he was doing it for others, for the benefit of others, for being so that others may be blessed. மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய நன்மைக்காக, மற்றவர்கள் பிரயோஜனப்படும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி அவர்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். So that they may stand perfect and complete in all the will of God. தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் இருக்கும்படி. And he was doing it fervently. அதுவும் விடாமல் எப்பொழுதும் போராடி கொண்டிருந்தார். Always laboring. எப்பொழுதும் போராடி கொண்டிருந்தார். I like the term, always laboring fervently. எப்பொழுதும் அனலோடு அக்கினியாக அந்த உற்சாகத்தோடு கூட அவர் அந்த காரியத்தை செய்து கொண்டே இருந்தார். The term always laboring fervently means he was fruitful in good works. எப்பொழுதும் அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறதான அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் அவர் சகலவித நற்கிரியைகளுமாய கனிகளை கொடுத்தார். So some examples of good works. Number 1, prayer, intercession for others. முதலாவது நற்கிரியைகள் என்பதற்கு சில உதாரணங்களிலே முதல் ஒன்று மற்றவர்களுக்காக செய்கிறதான ஜெபம், மற்றவர்களுக்காக செய்கிற விண்ணப்பங்கள். Number 2, helping in the church ministry. இரண்டாவதாக சபையின் ஊழியங்களிலே உதவி செய்வது. Number 3, assisting in the Sunday class so that the children may be blessed, because children are very important. சபையில் இருக்கிறதான சிறுவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர்களுக்காக தேவனுடைய வார்த்தை போதிக்க சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியத்திலே பங்கு பெறுவது. Number 4, sowing the seed of faith. நான்காவதாக விசுவாச விதையை விதைப்பது. Number 5, working for the kingdom of God to be established. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக பிரயாசப்படுதல். Number 6, helping the poor. ஆறாவதாக தரித்திரமாய் குறைவுள்ளவர்களுக்கு உதவி செய்தல். So these are some examples of good works, how you can be fruitful. இவைகளெல்லாம் சில நற்கிரியைகளாகும். நீங்கள் எப்படி கனிகளை தரக்கூடிய நற்கிரியைகளாகும். But remember, you should be very careful of the motive behind the good work done by you. ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற எந்த கிரியையாக இருந்தாலும் அதுக்கு பின்னால என்ன நோக்கம்? It should not be done for the purpose of fame, name, honor, glory, appreciation and praise of man. மனுஷங்க உங்களை புகழ வேண்டும், மனுஷங்க உங்களை பார்க்க வேண்டும், பாராட்ட வேண்டும், உங்களை மெச்சி கொண்டு பேச வேண்டும், இந்த நோக்கத்துக்காக நீங்க செய்யக்கூடாது. You know, some people do good works, but actually behind them the reason is they want the fame, name, honor, glory, appreciation and praise of men, so they do some good work. சிலர் நல்ல கிரியைகளை செய்வார்கள், ஆனால் அதுக்கு பின்னால் அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குன்னா மற்றவங்க தங்களை புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும், மெச்சிக்கொள்ள வேண்டும், அதற்காக அவர்கள் செய்வார்கள். You should never do it for glory, honor, appreciation, praise of man. மனுஷன் உங்களை பாராட்ட வேண்டும் என்பதற்காக நீங்க ஒருபோதும் செய்யக்கூடாது. Don't do anything for glory, honor, praise of man, brother. மனுஷனுக்காக, மனுஷனுடைய புகழ் பாராட்டுதலுக்காக எதுவுமே நீங்க செய்யக்கூடாது. Don't do that. அதை செய்யாதீர்கள். Colossians 3:23, whatsoever you do, do it heartily as to the Lord and not unto men. கொலோசியர் 3:24 பார்க்கும்போது நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். See, when you do it without any ulterior motives, then you're working worthy of the Lord. எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது கர்த்தருக்கு நீங்கள் முன்பதாக பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். See, that is the aim. அதுதான் நோக்கமா. Examine whatever you're doing. Are you doing it for glory, name, honor, appreciation, praise of man, or are you doing it heartily because you are a son of God transferred in the kingdom of his dear son? நீங்கள் எதற்காக செய்கிறீர்கள்? மனுஷன் உங்களை பாராட்ட வேண்டும் என்று செய்கிறீர்களா, அல்லது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் மாற்றப்பட்டு விட்டீர்கள், ஆகவே அவர் விரும்புகிறதைப் போல அவருக்கு பாத்திரமாய் நடப்பதற்கு இவைகள் எல்லாம் செய்கிறீர்களா? இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். The next reason why you have been transferred into the kingdom of his dear son, go to Colossians chapter 1 verse 10, the last line, increasing in the knowledge of God. தேவன் தம்முடைய அன்பின் குமாரன் ராஜ்யத்துக்குள்ள உங்களை ஏன் பிரவேசிக்க பண்ணினார் என்றால்,
கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்து கடைசி லைன், கடைசியிலே நம்ம வசனத்திலே நாம் பார்க்கும் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவதற்காக. That is why he transferred you into the kingdom of his dear son. இதற்காக தான், இந்த நோக்கத்திற்கு தான் அவர் உங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் மாற்றியிருக்கிறார். First you should walk worthy of the Lord. முதலாவது நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரராய் நடக்க வேண்டும். Number 2, you should increase in the knowledge of God. இரண்டாவது தேவனை அறிகிற அறிவில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். Now 2 Peter chapter 3 verse 18, the apostle Peter is very clear, grow in grace and in the knowledge of our Lord and Savior Jesus Christ. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். That's very important. அது மிகவும் முக்கியமானது. You have to increase in the knowledge of God every day. ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர வேண்டும். Pastor, what does it mean? பாஸ்டர், இதன் அர்த்தம் என்ன? Very simple. Here it is talking about the knowledge known as the knowledge of God. இந்த இடத்திலே தேவனுடைய அறிவு, தேவனை குறித்ததான அறிவை குறித்து வசனம் இந்த இடத்துல அறிவை குறித்து போதிக்கிறது, அறிவை குறித்து பேசப்படுகிறது. எந்த அறிவு? தேவனை அறிகிற அறிவு. Look at that. It's talking about a knowledge. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் தேவனை அறிகிறதான அறிவு. How can I grow? எப்படி அதிலே நான் வளர முடியும்? Brother, you have to work for that. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். Any knowledge, if you want it to increase, you have to work for that. உங்களுக்கு அறிவு நீங்கள் வளர வேண்டும் என்றால் அதற்காக நீங்கள் பிரயாசப்படுவது அவசியம். You have to sacrifice. அதற்காக நீங்கள் சற்று தியாகம் பண்ண வேண்டும். Anybody who doesn't sacrifice will not get any knowledge, whether secular knowledge or spiritual knowledge. தியாகம் செய்யாதவர்கள் உலக பிரகாரமான அறிவையும் பெற முடியாது, ஆவிக்குரிய அறிவையும் பெற்றுக்கொள்ள முடியாது. Number 1, you have to feed yourself with the powerful, omnipotent, living word every day. முதலாவதாக தேவனுடைய ஜீவனுள்ள வல்லமையான சர்வ வல்லமையுள்ள இந்த வார்த்தையினால் உங்களை நீங்கள் போஷிக்க வேண்டும். Secondly, you should meditate on the word which has gone inside you. இரண்டாவது, உங்களுக்குள்ளாக இருக்கிறதான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்கள். You should keep on meditating. தொடர்ந்து நீங்கள் தியானிக்க வேண்டும். Whenever you get time, you keep on meditating. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ நீங்கள் அதை தியானியுங்கள். Even if you don't have time, keep on meditating. எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ தியானியுங்கள். Thirdly, you should be lost in the word till the word is found in you. வார்த்தைக்குள்ளாகவே நீங்கள் முழுகி விட வேண்டும். ஏன்னா வார்த்தை உங்களிலிருந்து தேவ வார்த்தை வெளிவர முழுகி விடுங்கள். What happened to this guy? இந்த நபருக்கு என்ன ஆயிற்று? Where did he go? எங்கே போய் விட்டார்? He's lost. காணாமல் போயிட்டார், மறைந்து போய்ட்டார். எங்க போய்ட்டார்? எங்க போய்ட்டார்? மறைந்து இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? He's lost in the word. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக மறைந்து இருக்கிறார். How long will he be like that? இப்படி எவ்வளவு நாட்கள் இருக்க போகிறார்? I don't know. எனக்கே தெரியவில்லை. How long? எவ்வளவு நேரம்? எவ்வளவு till the word is found in you. உங்களுக்குள்ளாக தேவ வார்த்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும். See, that means this guy is engrossed in the living, omnipotent word of power. தேவனுடைய வல்லமையான ஜீவனுள்ள அந்த வார்த்தையிலே அப்படியே முழுகி போயிட்டார். He has no time for anything. அவருக்கு வேற எதற்கும் நேரம் இல்லை. What type of guy is he? He is not even coming for anything. என்ன இவர் எப்படிப்பட்ட ஆள்? எதுக்குமே வர மாட்டேங்கிறாரு. What is he always doing? என்னதான் செய்றார் அவர்? Brother, he knows he is going about his father's business. அவர் தன்னுடைய பிதாவுக்கு அடுத்த காரியங்களிலே கவனமாய் இருக்கிறார். He knows he has lost very little time in this world. இந்த உலகத்தில் தனக்கு இருக்கும் காலம் குறைவானது என்பதை அறிந்திருக்கிறார். He remembers the words of the apostle that we have to wake up, there is not much time. நமக்கு அதிக நேரம் இல்லை, ஆகவே நமக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதுனால் நாம் விழித்தெழும்ப வேண்டும் என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தையை அறிந்திருக்கிறார். So he is redeeming the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Oh, the word is always in his mind, in his heart. தேவனுடைய வார்த்தை அவருடைய மனதிலும் அவருடைய இதயத்திலும் எப்பொழுதும் இருக்கிறது. When he is driving the car, he is always thinking about the word. அவர் கார் ஓட்டும்போது தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கிறார். When he wakes up, he is waking up thinking of the word. அவர் எழும்பும் பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டே எழும்புகிறார். Oh, his dreams are amazing dreams because only word is coming in his dream. அவருடைய கனவிலும் சொப்பனத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தான் வருகிறது. Oh, no bad dreams. எந்த கெட்ட சொப்பனங்களும் வருவதில்லை. No snake dreams. எந்த விதமான பாம்புகளும் வருவதில்லை. No awkward dreams. எந்த கேவலமான காரியங்களும் வருவதில்லை. Only the word of God is coming. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் தான் வருகிறது. And he is going to office. Inside the office also only word is coming to him. அலுவலகத்துக்கு போனால் அங்கேயும் அவருடைய மனதிலே தேவ வார்த்தை தான் வருகிறது. Brother, சகோதரனே, this is the meaning of being lost in the word. இதற்கு பெயர் தான் வார்த்தையிலே முழுகி போய் விடுதல். If you are not lost in the word, how can you increase in the knowledge of God and the Lord and Savior Jesus Christ? அந்த கர்த்தருடைய வார்த்தையில காணா போலனா நீங்க எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க? லாஸ்ட் இந்த வேர்ட்லாம் வார்த்தையிலே காணா போயிடுறது. எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள இருக்க எங்க இருக்காரு? எங்கேயோ காணுமே. வேர் இஸ் ஹி? காணா போயிட்டாரு. உள்ள வார்த்தைக்குள்ள இருக்காரு.
That's the meaning of lost in the word. அதுக்கு பேர் தான் வார்த்தையிலே முழுகி போகுது. Till the word is found in you. வார்த்தை அவருக்குள் கண்டுபிடிக்கப்படும் வரைக்கும். You want to live such a life? நீங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ விரும்புறீங்க. This is the reason why God broke the power and dominion of the authority of darkness and delivered you and transferred you into the kingdom of his son of love. ஆகவே தான் இந்த காரணத்திற்கு தான் தேவன் உங்களை இருளின் அதிகாரத்திலிருந்து சத்ருவினுடைய இருளின் அதிகாரம் ஆளுகையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்தார். Let the word work in your life and make you like Christ. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்து உங்களை கிறிஸ்துவை போல் மாற்றுவதாக. Then you will see God moving in your life as he moved in the ancient church, apostles and also people like Stephen. ஆதிகால அப்போஸ்தல சபையிலே நடந்ததைப் போல உங்களுடைய வாழ்க்கையிலும் காரியங்கள் நடக்கிறதையும் மற்றும் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நடந்தது போலயே கர்த்தர் உங்க மூலமா கிரியை செய்வார். So don't waste your time. You are such a great blessing. ஆகவே நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான நபர். Remember that you are here with a plan. ஆகவே ஒரு திட்டத்தோடு இந்த பூமியில் இருக்கிறீர்கள். அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். God is watching to see whether you are in the plan of God. நீங்கள் தேவனுடைய திட்டத்தின்படி இருக்கிறீர்களா இல்லையா என்பதை தேவனும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். God loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். You are such a great blessing. நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். You will see miracles every day. நீங்கள் அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் காண்பீர்கள். The word will bear fruit in your life. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கனி தரும். May you be a great blessing. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.